ராதிகா வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டினுடைய தாக்குதல் 7வது நாளாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த போரில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுதான் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த போர் தொடங்கிய கடந்த சனிக்கிழமை அன்றே மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்டு அயதுல்லா அலி கமேனி அந்த போரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் தான் அந்த போரில் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது எப்படி என்பது தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ராணுவம் முதல் முறையாக அந்த காட்சி வெளியிட்டிருக்கிறார்கள். அயதுல்லா அலி கமேனி இருந்த இடம், அந்த இடத்தை எப்படி வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது உள்ளிட்ட காட்சிகள் எல்லாமே அதில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சிங்கத்தின் கர்ஜனை என்ற பெயரில் 50 போர் விமானங்கள் அயதுல்லா அலி கமேனி இருந்த அந்த இடத்தை, அலுவலகம் மற்றும் இல்லத்தை தகர்ப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மட்டுமே 50 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 50 போர் விமானங்களை பயன்படுத்தி அயதுல்லா அலி கமேனி இருந்த அலுவலகம், இல்லம் உள்ளிட்ட எல்லாம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தான் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் முதல் முறையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை கொண்டு அந்த இடத்தை தாக்குவது, அதனால் மிகப்பெரிய வெடி என்பது ஏற்படுவது, அந்த இடமே சுக்குநூறாக மாறுவது உள்ளிட்ட காட்சிகள் எல்லாமே அந்த வீடியோவில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அவசர காலங்களில் ஈரானை பொறுத்தவரை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மையப்பகுதியாக பார்க்கப்படக்கூடிய இடம்தான் அயதுல்லா அலி கமேனியுடைய அலுவலகம் மற்றும் இல்லம். அந்த பகுதி அதிக பாதுகாப்பு கொண்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அயதுல்லா அலி கமேனியுடைய அலுவலகம், அந்த அலுவலகத்தின் அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லப்படக்கூடிய நிலத்துக்கடியில் கிட்டத்தட்ட 10 முதல் 20 மீட்டர் ஆழம் கொண்டு அங்கு மிகப்பெரிய ஒரு சுரங்க பாதை, அங்கே உள்ளே அறைகள், தங்குவதற்கான அறைகள் உள்ளிட்ட அனைத்துமே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அணுகுண்டே வீசினாலும் நேரடியாக பெரிய அளவில் அங்கு தாக்கம் ஏற்படுமா என்ற கேள்வி எழக்கூடிய அளவுக்கு மிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது. அந்த பகுதியில் தான், அந்த இடத்தை தான், நிலத்தடியில் இருந்த அந்த இடத்தை தான் குண்டு வைத்து ஏவுகணை மூலமாக தகர்த்திருக்கிறார்கள். ஆபரேஷன் சிங்கத்தின் கர்ஜனை என்ற பெயரில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 50 விமானங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சி இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலடியாக தொடர்ந்து பதிலடி தாக்குதல் ஈரான் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் மீது தாக்கி வருகிறார்கள். அதுக்கு பதிலடியாக ஈரான் தாக்கி வருகிறது. இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாடு மீது இன்னொரு நாடு தாக்குதல் என்பது 7வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 7வது நாளில் போரில் முதல் நாளிலே அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு இது அமைதிக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகுதான் ஈரான் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் 7வது நாளாக இந்த போர் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாளில் தற்போதுதான் இஸ்ரேல் ராணுவம் அது தொடர்பான வீடியோ காட்சி வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி தாக்கப்பட்டது என்பது தொடர்பான காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.